கெட்டி மேளம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு குட்டி ப்ரோமோவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகேஷ் அஞ்சலியை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டுக்குள்ள ஆரத்தி எடுத்து கூட்டிட்டு போறாங்க. அஞ்சலி, இனிமே இந்த வீட்டுல நீயும் நானும் மட்டும்தான் இருக்க போறோம். நாளா நான் தனியா மட்டும் இருந்தேன். இப்ப எனக்கு ஒரு துணை சொந்தம்னு சொல்லிக்க இப்ப நீ தான் இருக்க. நீ நான் எப்பவும் ராணி மாதிரி வச்சிருப்பேன் அஞ்சலி. ஆசாசியான வார்த்தைகளால் வர்ணிக்கிறாங்க மகேஷி. இதை கேட்டு அஞ்சலியும் அவங்க பேச்சுக்கு மயங்கி கிடக்குறாங்க. அஞ்சலி நீ டயர்டாக இருப்ப, போய் குளிச்சுட்டு வந்து சாமிக்கு தீபம் ஏற்றுங்கிறாங்க மகேஷ். அதே மாதிரி அஞ்சலியும் போய் குளிச்சுட்டு வந்து சாமிக்கு தீபம் ஏற்றுறாங்க. அஞ்சலி, இவ்வளவு நாளா இந்த வீடு வெறிச்சோடி கிடந்தது. இப்போ நீ தீபம் ஏற்றுனதுக்கு அப்புறமா இந்த வீடே கோயில் மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமாங்கிறாங்க மகேஷ். அதை பார்த்து பூரிச்சு போய் நிற்கிறாங்க அஞ்சலி. கவின் வீட்டில் கவினோட அம்மா இன்னும் கவினை காணும்னு வாசலையே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற அவங்க அப்பா கேட்குறாங்க, என்னடி யாருக்காக வெளியில் காத்துட்ருக்க, என்ன உன் பிள்ளை இன்னும் வரலையான்னு கேட்குறாங்க. இல்லைங்க, இன்னைக்கு கொஞ்சம் ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னா, அதனால கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன்னு சொல்லிட்டு தாங்க போனா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. நீங்கள் போய் தூங்க, அவன் வந்ததும் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. சரி என்னமோ பண்ணுங்க, ஏதோ மறைக்கிறேன்னு நல்லா தெரியுது. இதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு நீயும் சேர்த்து அனுபவிக்க தான் போறேன்னு சொல்லிட்டு போய் அவங்களும் படுத்து தூங்கிடுறாங்க. கவின் வெளியில் வரதை பார்த்துட்டு அவங்க அம்மா ஓடி போய், டே கவின் ஏன்டா இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்கும்போது அங்கேயே கவின் பைக்கை விட்டு இறங்க முடியாமல் தள்ளாடி கீழே வர போகிறாங்க. அப்போ அவங்க அம்மா அதோடு தாங்கி பிடிக்கிறாங்க. டேய், உனக்கு எவ்வளோ தடவை சொல்கிறது குடிக்காதுன்னு, ஏன்டா இப்படி செஞ்சுட்டு வர அப்படின்னு தலையை அடிச்சுக்கிறாங்க. கவின் வாமிட் மேல் வாமிட் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வந்து தலையெல்லாம் தேய்ச்சி விடுறாங்க. முடச்சுன்னா தண்ணியை குடங்குடமா ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் தெளிகிறாரு கவின். ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், உங்க அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா, இனிமே இந்த மாதிரி எல்லாம் குடிச்சிட்டு வராதுடா அப்படின்னு புத்தி சொல்லி பாக்குறாங்க. சரிமான்னு கவினும் உளறி கொட்டிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியா அவங்களை கூட்டிட்டு போய் தூங்க வச்சிடறாங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க அண்ணி சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க. அப்ப துளசிக்கு கல்யாணம் ஆகாமையே ஒரு குழந்தைக்கு தாயாயிருக்காங்களா அப்படின்னா அந்த ஏஞ்சலை கண்டிப்பா நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெற்றி அப்பவே நைட்டோட நைட்டா துளசி வீட்டுக்கு தான் போறாங்க. அந்த பக்கமா போய் அங்கங்க எங்கேயாவது வெளியில வருவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வெற்றி. துளசி தியா பாப்பாவுக்கு நிறைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட தியா பாப்பாவும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கா. சந்தோஷமா சிரிக்கிறத பார்த்த துளசியும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பக்கமா வெற்றி பார்த்துட்டு, அடடா எவ்வளவு அழகான சிரிப்பு, இதை பாக்குறதுக்காக நாள் பூரா இங்கேயே நின்று பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜன்னல் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு கால் சறுக்கி விழுந்ததும் ஜன்னல்ல படார்னு சத்தம் கேட்குது. துளசி திரும்பி பாக்குறாங்க. அச்சோ, நம்மளை பார்த்துருப்பாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு வெற்றி மறைஞ்சுக்கிறாங்க. அம்மா என்னது சத்தம் கேட்டதில்ல அப்படின்னு தியா கேட்கவும், அது ஏதாவது பெருச்சாலியா இருக்கும் கண்ணு, நீ தூங்க, அம்மா நான் இருக்கேன்ல, பயப்படாதேன்னு சொல்றாங்க துளசி. அடடா, நம்மளை பார்த்தா பெருச்சாலி மாதிரியா தெரியுது. சரி, எப்படியோ யாருக்கிட்டையும் யார் கண்ணிலையும் படாம இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும்னு நினைச்சுக்கிட்டு வெற்றி யார் கண்ணிலையும் படாம அந்த வீட்டுல இருந்து வெளியில போயிடுறாங்க. மகேஷ் அஞ்சலி ரெண்டு பேருமே சமையல் கட்டுக்கு போறாங்க. எந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க மகேஷ். சரி, நான் பால் காய்ச்சி தரேன், நீ அந்த பாலை எனக்காக எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி பாலை காய்ச்சுறாங்க மகேஷ். இதையெல்லாம் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அஞ்சலி. சொன்ன மாதிரியே மகேஷ் முதல்ல பெட்ரூம்ல போய் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அஞ்சலி பால் எடுத்துக்கிட்டு தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு சிரிச்சுட்டே போய் கிட்ட நிக்கிறாங்க. என்ன அஞ்சலி, என்கிட்டயே வெக்கமான்னு கேட்கறாங்க. பேசாம அமைதியா நிக்கிறாங்க அஞ்சலி. சரி, பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அஞ்சலி பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. கையில இருந்த பாலை மகேஷ்க்கு கொடுக்குறாங்க. மகேஷ் அந்த பாலை வாங்குறதுக்குள்ளேயா மேல இருந்து கருப்பாம்பூச்சி ஒண்ணு தொத்துன்னு விழுந்துருது. அஞ்சலி மேல விழுந்ததும் அஞ்சலி அப்படியே துள்ளி குதிச்சு ஐயோ அம்மா அப்படின்னு சத்தம் போட்டுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மகேஷ், அஞ்சலி என்னாச்சு அப்படின்னு பதறி போயிடுறாங்க. ஏதோ என் மேல விழுந்த மாதிரி இருந்துச்சுங்கிறாங்க. உன் மேலேயே விழுந்துருச்சா அப்படின்னு அங்கங்க திரும்பி பாக்குறாங்க. அங்க கருப்பாம்பூச்சி குடுன்னு ஓடிக்கிட்டு இருக்குது. இதை பார்த்த மகேஷ் அப்படியே மண்டியை போட்டு அந்த கருப்பாம்பூச்சியை தப்புன்னு ஒரு அடி அடிச்சு கொண்டுடுறாங்க. இதையும் அஞ்சலி பார்த்துக்கிட்டே இருந்து பயந்து போயிடுறாங்க. என்னது கையிலேயே கருப்பாம்பூச்சி அடிக்கிறாரே, பெரிய தைரியசாலியோட தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க அஞ்சலி. கருப்பாம்பூச்சியை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு மகேஷ் தனப்பால பேசிட்டு வராங்க. என் அஞ்சலியை என்ன தவிர வேற யாரும் தொடக்கூடாது, நீ என் அஞ்சலியை தொட்டிருக்கேன்னா உன்னை உயிரோட விட்டு வைப்பேன்னா என்ன, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பாம்பூச்சியை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க மகேஷ். அஞ்சலி பக்கத்துல வந்து, ஐயோ என்னங்க இது, அது ஒரு வாயில்லா ஜீவன், அதை போய் இப்படி கொன்னுட்டீங்களேங்கிறாங்க. என்ன அஞ்சலி, உன் மேல விழுந்திருக்கு, உன்னை தொட்டிருக்கு, சும்மா விடுவேனா, என் அஞ்சலியை என்ன தவிர யாரும் பார்க்கவும் கூடாது, என்ன தவிர யாரும் தொடவும் கூடாது, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தங்கிறாங்க. பாரு அஞ்சலி, நான் எதாச்சியா எங்க அம்மா அப்பாவை சின்ன வயசுலயே இழந்துட்டேன். இவ்வளவு வருஷங்களுக்கு அப்புறமா என் லைஃப்ல கிடைச்ச தேவதனி, யாருக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு கிடைச்ச பொக்கிஷ அஞ்சலி நீ. நிறைய ஆசை வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க மகேஷ். இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அஞ்சலி, ஆமாங்க உண்மையிலுமே நீங்க எனக்கு புருஷனா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாங்க அஞ்சலி. உன் மடியில நான் படுத்துக்கிட்டுமா, எனக்கு ஆசையா இருக்கு. சின்ன வயசுலயே எங்க அம்மா தவறிட்டதுனால எங்க அம்மா மடியில படுத்துக்கணும்னு எவ்வளவோ நாள் நான் ஏங்கியிருக்கேன், ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா இது வரைக்கும் அப்படி ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. இப்ப நீ எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா எங்க அம்மா மடி மாதிரியே நான் உணர்றேன், உன் மடியில நான் படுத்துக்கிட்டுமான்னு கேட்கறாங்க. ஐயோ என்ன மகேஷ் இது, ஏன் இப்படி எல்லாம் கேட்கறீங்க, உங்களுக்கு இல்லாத உரிமையா, வாங்க வந்து படுத்துக்கோங்கன்னு கூப்பிடுறாங்க அஞ்சலி. மகேஷ் அஞ்சலி மடியில தலை வச்சு படுத்திருக்காங்க. தலையை கோதி விட்டுட்டே இருக்காங்க. மகேஷ் தூங்கிடுறாங்க. அப்படியே அஞ்சலியும் தூங்கி போயிடுறாங்க. ஜெகன் வீட்டுல மோனிகா கேட்கறாங்க, என்னங்க எங்க எம்எல்ஏ பாத்தீங்கல்ல, நம்ம பிசினஸ்க்காக பர்மிஷன் கேட்டீங்களே, பர்மிஷன் கொடுத்துட்டாங்களான்னு கேட்கறாங்க. அதெல்லாம் அப்பவே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு, நம்ம ஆரம்பிக்க வேண்டியதானுங்கிறாங்க ஜெகன். அப்படியா, அதை நானே பாத்துக்கிறேங்கிறாங்க மோனிகா. இதை கேட்ட ஜெகன் திடிக்கிறாங்க. ஐயோ, பிசினஸ்ல நிறைய ஊழல் பண்ணி வச்சிருக்குமே, இதெல்லாம் மோனிகா கண்டுபிடிச்சிருவாளே, என்ன செய்யலாம், சரி சமாளிப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஜெகன், சரி மோனிகா நீயே பாரு அப்படின்னு சொல்லி பிசினஸ் அவங்க பொறுப்புல கொடுக்குறாங்க. என்ன நடக்குதுங்கிறது நாளை எபிசோட் பார்க்கலாம்.